ஹாய், ஐம் டாக்டர் விமலா, மகப்பேறு மருத்துவர், சிட்டி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டை. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு எப்படி டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்றத பார்க்குறோம். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரியணும், அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு லாஸ்ட் மென்சுரல் பீரியட், அதாவது கடைசியாக பீரியட்ஸ் வந்த டேட் வந்து நமக்கு தெரியணும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, லாஸ்ட் மென்சுரல் பீரியட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது கூட 9 months + 7 days ஆட் பண்ணோன்னா நமக்கு டெலிவரி டேட் வந்துடும். அதுக்கு பேர் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ January 15th தான் நமக்கு வந்து லாஸ்ட் மென்சுரல் பீரியட், கடைசியாக பீரியட்ஸ் வந்த தேதி அப்படின்னா அது கூட 7 days ஆட் பண்ணால் என்ன வரும்? 22/1/2024 தான் வரும். அது கூட 9 months ஆட் பண்ணால் என்ன வரும்? 22/10/2024. இதுதான் உங்களோட டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து தெரியணும்னா நமக்கு லாஸ்ட் மென்சுரல் பீரியட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். 28 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா செட் ஆகும். இப்போ சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. லாஸ்ட் மென்சுரல் பீரியட் எனக்கு எப்போ பீரியட்ஸ் வந்துச்சுன்னே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி டெலிவரி டேட்டை கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆன உடனே ஏர்லியஸ்ட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. 6 to 8 weeks பண்ணுற ஸ்கேன். அதுக்கு பேர் வந்து டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனில் இருக்க ஃபீட்டஸோட வளர்ச்சியை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி டேட்டை கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி டேட்டை இது வழியாக கால்குலேட் பண்ணுறோம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு. ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபார்முலா 9 months + 7 days யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு டேட் வருது, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி. அந்த டேட்லேயேவா எல்லாரும் டெலிவரி ஆவாங்க? இல்லை, ஓன்லி 4% மக்கள் தான் அதில் வந்து டெலிவரி ஆவாங்க. 90% வந்து 1 week பிஃபோரோ இல்லை ஒரு வாரம் பின்னாடியோ டெலிவரி ஆவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட இதுதான் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி.